ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சுவையான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கருவாடு எடுத்து வச்சுக்கிட்டு கருவாடு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு ஃபுல்லாக தூர போகும். இந்த கருவாடை பார்க்கறதுக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கருவாடு தொக்குக்கு தேவையான பொருட்கள்: சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் எண்ணெய், 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், 3 தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 10 பூண்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை, அப்புறம் கருவாடு, அதுவும் மஞ்சப்பாறை கருவாடு. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது அப்படியே அந்த எண்ணெயில் போடும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் பல்லாரி. பெரிய வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் எந்த குழம்பு எந்த தொக்குனாலும் சேர்ப்போம். ஏன்னா நல்ல மணமாக இருக்கும். வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து மஞ்சப்பாறை கருவாடு. இந்த கருவாடை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவிலே நல்லா 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
கருவாடு தொக்குக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும், சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கருவாடு நல்லா வேகும். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து மேலாக்க பிரிஞ்சுட்டனால கருவாடு தொக்கு சூப்பரான டேஸ்டியான சுவையான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு இறக்குற டைமில் மல்லி இலை நல்லா மேலாக்க நல்லா தூவி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.